Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேரும் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நேத்து டேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கான அப்டேட் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீம் இவங்க ரெண்டு பேருக்குமே 7.5 ரிசர்வேஷன்ல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா ரேங்க் லிஸ்ட், என்ஆர்ஐ ரேங்க் லிஸ்ட், வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான ரேங்க் லிஸ்ட் வந்து நேத்து ஈவினிங் அப்புறம் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நேத்து நைட்டுக்கு அப்புறம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் வந்து பார்க்க போறோம். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது, நீங்க வந்து டோட்டல் ஜெனரல் ரேங்க்ல வந்து எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க, அதே மாதிரி வந்து உங்களோட கம்யூனிட்டில இருந்து நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருந்து இருக்கீங்க அப்படிங்கறத எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்ஏயு அண்ட் ஏயு வந்து ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவங்க இந்த ரெண்டு கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து அட் டைத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து டேட்ல வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜூன் மாசம் 24ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தருணத்துல ஒன் டே வந்து தள்ளி போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து ஜூன் 25ல நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இது எல்லாருக்குமே ரிசல்ட் அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்து ஹாப்பியா இருந்திருப்பீங்க. இதை தாண்டி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து 7.5 ரிசர்வேஷன் இன்னமும் வரலையே ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உங்களுக்கான அப்டேட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, 5th ஆப்ஷனா ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-26 அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடுல நீங்க வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட அந்த இமேஜ் நம்பர் இருந்தாலே போதும். பிளஸ் வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட்டுமே நீங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து ஹெட்மாஸ்டர் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் போகும்போது உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுப்பாங்க. நீங்க அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. அப்படி எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல வந்து இந்த இடத்துல பட்டியல வந்து உங்களோட நேம் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் அதாவது நீங்க வந்து எத்தனாவது இடத்துல வந்து இருக்கிறீங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டால அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 158 பேர் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல வந்து வரீங்க அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரேங்க் வைஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க்னு. ஸோ இப்போ ஸ்கூல்ல எப்படி நம்ம வந்து நம்ம கிளாஸஸ்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் கார்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால வந்து இவங்க இந்த இவ்வளவு 158 பேர்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் அடிப்படையில வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ஆர்ஐ கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ஆர்ஐ அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, நான் ரெசிடென்டல் இந்தியா. அதாவது நம்ம இந்தியன் பீப்புள் தான் அவங்க, ஆனா என்ஆர்ஐல போயிட்டு வந்து அவங்க ஃபாரின்ல வந்து ஸ்டே பண்ணிருப்பாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா ஒரு 37 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ 37ல நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால வந்து ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலா வந்து ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் ஒகேஷனல் குரூப்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேபும் ஃபர்ஸ்ட் டேபும் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். சரிங்களா, இது வந்து ஜெனரல், ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தான். மீது குறுக்க உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வர்றவங்க தான். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதும் கடைசியில இருக்கக்கூடியதும் வந்து அகாடமிக், வொகேஷனல், இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுடைய நேம்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து டோட்டல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 1261 அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வொகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடிய 12th யாரெல்லாம் வொகேஷனல் குரூப்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் தான் இது. சரிங்களா, இதுல வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் தனியா எடுத்து நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கா வரலையா, அதே மாதிரி வந்து நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கறத வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணிட முடியும். இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனலா வந்து பத்தி தற்காலிகமான ஒரு அப்டேட்டா தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வந்து நடக்கும், ஆஃப்லைன் ஆன்லைன் நடக்கும். அந்த டைமிங்ல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மார்க், அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ரீவாலுவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் அப்படிங்கறத நீங்க அப்டேட் வந்து பண்ணிருப்பீங்க.
அது ஆட்டோமேட்டிக்காலாம் உங்களுக்கு வந்து அப்டேட்லாம் வந்து நடக்காது. நீங்க வந்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங்க்கு போகும்போது ஃபைனலா உங்களுக்கு ஒரு மார்க் ஷீட் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த 12th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ட ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண சொல்லி. அந்த மார்க் ஷீட்ட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, அத உங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட சீல் போட்டு, சைன் போட்டு வாங்கி, அத கவுன்சிலிங்க்கு போகும்போது நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அத வச்சு தான் வந்து உங்களுடைய மார்க்க வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடிட்டபிள் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பண்ணி உங்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் வந்து பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துலயே அவங்க வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ப்ரொவிஷனலி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவான ஷெட்யூல் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, 27ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஜெனரல் கோட்டாஸ் 1.5 ரிசர்வேஷனுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் வந்து எம்எம்என் ஸ்போர்ட்ஸ் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் வந்து நடக்கும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்லாம் ஆன்லைன்ல வந்து கொடுத்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாத்திட்டு சீட் வாங்கிடுறதுனால மேனுவல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து நடக்கும். அது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏயுல அண்ணா ஆடிட்டோரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஆஃப்லைன் மோடு வந்து நடக்கும். இந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்கள மட்டும் நீங்க ஆஃப்லைன் போனா போதும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த டேட்ல நடக்கும்னா 27th வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் இப்போதைக்குன்னு. சோ இதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. மெயில் அனுப்புற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. மெயில்ல தான் வந்து உங்களுக்கு எல்லா தகவலுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நீங்க கோயம்புத்தூர் வரணுமா, வர வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் மூலியமா தான் வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சோ அது வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட மெயில வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. மெயில ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது செக் பண்ணுங்க. உங்களுடைய ஜிமெயில் ஆப் வந்து தேவையில்லாத அன்வான்டட் மெயில்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மெயில் ஆப் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா வந்து வச்சுக்கோங்க. ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வந்து வர்ற மாதிரி ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ நாங்க வந்து அவங்க அனுப்புற மெயில் எங்கனால வந்து பார்க்க முடியல. 2 டேஸ் சென்று தான் பார்த்தேன். இப்போ என்ன ப்ரோ பண்றது? நான் வந்து 1 வீக் சென்று தான் வந்து பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து இல்லாம கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டியே நீங்க வந்து ஆயத்தம் ஆயிக்கோங்க அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டா வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்பந்தமா வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.